ஹரஹர மகாதேவா. இன்றைக்கி நம்ம ஆலய தரிசனமில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்க போகிறோம். ஒவ்வொருவரும் வர வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்களே பாருங்கள், இந்த ஆலயத்தினோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிரிவல பாதையில் இருக்கிற பச்சையம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா பச்சையம்மன் மன்னார் சுவாமி அப்படின்னு போர்டு இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் உள்ளார வரணும், நல்ல உள்ளார வரணும். வந்தீங்கன்னாக்கா அண்ணாமலையார் மலை பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலோடைய அழகு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்ம வந்து மலை கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். உள்ளார வரும்போதே வந்து ஒரு சில்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இன்னும் உள்ளார போய் இந்த கோவிலோட அழகையும் இந்த கோவிலோடைய புராணத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரிவல பாதையில் எத்தனையோ ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக நீங்கள் உள்ளார வர்றதே ஒரு தனி அனுபவமாக இருக்கும். ஒரு வனப்பகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு வரா மாதிரி இருக்கும். உள்ளார வந்தோடனே இந்த விக்கிரகங்கள், இவ்வளோ பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களே மறந்துடுவீங்க. இவங்க எல்லாருமே முனீஸ்வர சுவாமிகள். எத்தனை முனீஸ்வரர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்கே அமர்ந்திருக்காங்க. காரணம் ஒன்றே ஒன்று தான், அம்பாளை பாதுகாக்கிறதுக்காக. பார்வதி தேவி பச்சை அம்மன் என்ற பேரில் இங்கே அருள் பாலிக்கிறாங்க. முனீஸ்வர சுவாமிகள் மட்டுமே இங்கே அம்பாளை பாதுகாக்கலை, எல்லா தேவர்களும் இங்கே வந்து அம்பாளை பாதுகாக்கும் பணியில் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் கேட்கும்போது மெய்சிலிர்த்து போவீங்க. இப்படி ஒரு கோவிலை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. அத்தனை மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாரும் வந்து வழிபட்ட இடம். ஒவ்வொரு மனிதனும் வழிபட வேண்டிய இடம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்து தியானம் செய்ய வேண்டிய ஒரு இடம். இந்த இடம் நம்ம கோபுரத்தை தாண்டி உள்ளார வந்தால் வெளிப்புற பிரகாரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோயிலுடைய உட்புற பிரகாரம். அதுக்கு அடுத்து தான் மூலஸ்தானம். மூலஸ்தானத்தை வந்து நான் வந்து அதிகமாக எடுக்கலை. ஒரே ஒரு காரணம்தான், இந்த கோவிலுக்கு உள்ளார வர்றதே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரம்மியமாக அழகாக இருக்கும். உள்ளார வரும்போதே இந்த கோயிலோட வைப்ரேஷனை உங்களால் வந்து உணர முடியும். அதை விட இந்த கோயிலோட மூலஸ்தானம் நீங்கள் உள்ளார போய் அம்பாளை தரிசனம் பண்ணுறது அதை விட ஒரு அற்புதமாக இருக்கும். அதனால் நான் வந்து அதை அதிகமாக காட்ட போகிறது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக உள்ளார வந்து அம்பாளை தரிசனம் பண்ணணும். இதை தாண்டி உள்ளார வந்து மூலஸ்தானம், இதுதான் மூலஸ்தானம் போகிறதுக்கான வழி. நந்தியம் பெருமான் அம்பாளை வந்து பாதுகாக்கிறாரு. கோவிலுடைய புராணம் உங்களுக்காக. இன்றைக்கி நாம் உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இங்கே தான் அம்பாள் வந்து ஊசி முனையில் சிவபெருமானுடைய இடபாகத்தில் இடம் பிடிக்கிறதுக்காக தவம் இருந்த இடம். அம்மா வந்து கௌதம மகரிஷி கிட்ட போய் தவம் இருக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை கேட்குறாங்க. அப்போ வந்து திருவண்ணாமலையோட ஈசான்ய மூலையில் ஐயா வந்து பீடம் அமைத்து அம்பாள் தவம் இருக்கிறதுக்காக அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அம்பாள் வந்து சிவபெருமானுடைய இடபாகத்தில் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக ஊசி முனையில் இங்கே வந்து தவம் இருக்காங்க. இது வனப்பகுதி அப்படின்றதுனால அம்பாளுடைய தவம் களையக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய விக்கிரகங்கள் நம்ம பார்த்தோம்ல, அவங்க எல்லாருமே முனீஸ்வரன். எல்லா தேவர்களும் முனீஸ்வரராக வந்து இங்கே அமர்ந்து அம்பாளுடைய தவத்துக்கு வந்து காவல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்பாள் வந்து சிவபெருமானுடைய இடபாகத்தில் வந்து இடம் பிடிச்சு இங்கேருந்து நேராக கைலாயத்துக்கு போகிறாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். மகத்துவமான இடத்துல இருக்கோம். நிறைய பேர் வந்து அப்படியே வந்துட்டு கிரிவலம் வந்துட்டு வேக வேகமாக போகிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடத்துக்கு வரணும். இங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு எண்ணில் அடங்காத நன்மைகள் கிடைக்கும். வெறும் சித்தர்களும் ஞானிகளும் சன்னியாசிகள் மட்டும்தான் இங்கே வந்து தியானம் பண்ணணும் அப்படி இல்லை. ஒரு சாமானிய மனிதர் இங்கே வந்து தியானம் பண்ணாலும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவன் விடுபட்டு ஒரு நல் வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனிட்டு சேர்றதுக்கான ஒரு வழி இங்கேருந்து இருக்கும். ஆகவே எல்லா மக்களும் வாங்க, அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. நமச்சிவாய்.